நண்பர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 13ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை 6 மணி. இன்று திங்கட்கிழமை. முக்கியமான ஒரு விஷயம் பற்றி அமெரிக்க பத்திரிகைகள் தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றன. 6 அணுகுண்டுகளை அமெரிக்கா தொலைத்து விட்டது. எங்கே போயிருக்கிறது என்பது தெரியவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய பிரளயம் இது. அடுத்தது ட்ரம்ப் சீன அதிபருக்கு சவால் விட்டிருக்கின்றார். ஈரானுக்கு உதவினால் தாங்கள் சீனாவையும் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று தற்பொழுது ஒரு அதிர்ச்சியான ஒரு ட்வீட்டை போட்டிருக்கின்றார். இந்த 2 விடயங்கள் தொடர்பாக இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். முக்கியமான ஒரு விஷயம் இந்த அணுகுண்டுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். சீனாவினுடைய விஷயமும் முக்கியமானதான். என்னடா, ஈரானுக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்தால் அவர்களையும் தாக்குவோம் என்ற அடிப்படையில் ட்ரம்ப் தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றார். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸ்ல நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். சரி, இந்த அணுகுண்டு பிரச்சனை என்ன என்று நாம் பார்ப்போம். அமெரிக்க ராணுவம் 6 அணுகுண்டுகளை தொலைத்து விட்டது அல்லது இழந்திருக்கிறது என்று அமெரிக்க பத்திரிகைகள் தற்பொழுது எழுதுகின்றன. அவை எதிரிகளின் கைகளுக்கு சென்று சேரக்கூடும் என்று தற்பொழுது அமெரிக்கா அஞ்சுகிறது. அமெரிக்காவினுடைய வலிமை மிக்க அணு ஆயுத களஞ்சியத்தில் உள்ள சில ஆயுதங்கள் உலகம் முழுவதிலும் சிதறி கிடக்கின்றன என்பதுதான் இப்பொழுது அமெரிக்காவுக்கு உள்ள கவலை. 6 அணுகுண்டுகள் கடலின் ஆழத்தில் தொலைந்து போயுள்ளன என்றும் அவற்றை யார் வேண்டுமானாலும் கண்டெடுக்கும் சாத்தியம் இருக்கிறது என்றும் ராணுவ ஆய்வாளர்கள் தற்பொழுது அஞ்சுகிறார்கள். கட்டுரைகள் வந்து கொண்டிருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் சொல்கின்றார், ஈரான் மீது மரணம், நெருப்பு மற்றும் கோபம், சீற்றம் ஆகியவற்றை ஏவி விடுவதாக அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் மத்திய கிழக்கின் அணுசக்தி திறன்கள் குறித்த கவலைகள் மீண்டும் அதிகரித்து வருகின்றன. காணாமல் போன தங்கள் குண்டுகள் தொடர்பாக அதனை சொல்லும் பொழுது புரோக்கன் ஆரோ என்று சொல்லுவார்கள். இந்த சம்பவங்களை தங்களால் கண்டறிய முடியவில்லை என்றால் தங்கள் எதிரிகளாலும் முடியாது என்ற நிலைப்பாட்டை ஏற்கனவே அமெரிக்கா எடுத்தது. எங்க இந்த குண்டுகள் காணாமல் போயிருக்கின்றன என்றால், இந்த போர்க்குண்டுகளில் ஏதேனும் ஒன்று வெடித்தால் கூட அது ஒரு நகரத்தை அழித்து மில்லியன் கணக்கான மக்களை கொல்லக்கூடும் என்பதால் இது தற்பொழுது அணுகுண்டு தொடர்பாக பேசப்படுகின்ற சூழ்நிலையில் பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. நேஷனல் இன்ட்ரெஸ்ட் பத்திரிகையின் கருத்தின்படி ஆரம்பத்தில் அது ஒரு காணாமல் போன அணுகுண்டுகள் என்று கூறப்பட்ட போதிலும் அந்த ஆயுதங்கள் ஒருபோதும் மீட்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் யாராவது எடுத்து வைத்திருக்கின்றார்களா, சில நேரம் ஈரான் எடுத்து வைத்திருக்கிறதா என்கின்ற ஒரு வகையிலும் அமெரிக்கா தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறது. நாகசாகிக்கு ஜப்பானுக்கு கொண்டு போன அணுகுண்டுகள் தொடர்பான ஒரு வரலாறை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். B-47 விமானம் 7600 ராத்தல் எடை கொண்ட மார்க் 15 ஹைட்ரஜன் தெர்மோ நியூக்ளியர் அணுகுண்டை ஏற்றி சென்றது. மார்க் 15 3.8 மெகா தொன் வெடிப்பு திறனை கொண்டிருந்தது. இது நாகசாகியை ஜப்பான்ல தரைமட்டமாக்கி ஜப்பானுடைய பேரரசை சரணடைய செய்த ஃபட்மேன் குண்டை விட 190 மடங்கு அதிக பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது. எது இப்பொழுது காணாமல் போயிருக்கிற குண்டு. F-86 விமானத்தின் இறக்கை துண்டிக்கப்பட்டது. இப்ப இவர்கள் குண்டு ஏற்றி கொண்டு போகும் பொழுது விமானி பாதுகாப்பாக பரசூட்ல வெளியேறினார். அதே சமயம் B-47 விமானம் சேதமடைந்தது. இந்த அணுகுண்டு வெடித்து விடுமோ என்று விமானி அச்சப்பட்டார். அதன் விளைவாக விமானி மார்க் 15 குண்டை டைஃபி தீவுக்கு அருகில் உள்ள வாசா சவுன் கடற்பகுதியிலே அவர் போட்டுவிட்டார். ஏன்னா அந்த லொக்க எடுத்துட்டார், அது கடலுக்குள்ள விழுந்துட்டது. அதற்கு பிறகு சோனார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 100க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்கள் இந்த வீசப்பட்ட மார்க் 15 குண்டை தேடி அலைந்தார்கள். இந்த தேடுதல் வேட்டை 2 மாதங்கள் நீடித்தது. ஆனாலும் அவர்களால் அந்த அணுகுண்டை கண்டுபிடிக்க முடியவில்லை. விமானப்படை குண்டு வீசப்படுவதற்கு முன்பே அதன் புளுட்டோனியம் போர்க்குண்டம் அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக ஈயத்தாலான மாற்று பொருள் பொருத்தப்பட்டதாக பொதுமக்களிடம் தெரிவித்தது. ஆனால் அது உண்மை இல்லை. உண்மையில அது வெடிக்கக்கூடிய ஒரு குண்டு. இப்பொழுது போட்டாலும் வெடிக்கும். இதுதான் இப்பொழுது அச்சம் ஏற்பட்டிருக்கின்ற விஷயம். இருப்பினும் பல தசாப்தங்களுக்கு பிறகு 1994 இருந்து 1966 ஆண்டு நாடாளுமன்ற சாட்சியத்திலிருந்து வெளியிடப்பட்ட ஆவணங்கள்
டைஃபில வீசப்பட்ட அந்த மார்க் 15 உண்மையில் ஒரு முழுமையான அணு ஆயுதம் என்பதை வெளிப்படுத்தின. இப்பொழுது நாடாளுமன்ற சாட்சியத்தில் அந்த ஆவணங்கள் இருக்கின்றன. 1966 அமெரிக்க விமானங்கள் 2 மோதி கொண்டதை தொடர்ந்து மத்தியதரை கடலில் ஒரு B-28 தெர்மோ நியூக்ளியர் குண்டு தொலைந்து போனது. அது விழுந்துட்டது. அதன் போர்க்குண்டம் இன்னும் காணாமல் போனதாகவே இருக்கிறது. அந்த முன் ஹெட் இன்னும் காணாமல் போனதாக இருக்கிறது. ஒரு ஸ்பானிய மீனவர் உருக்குலைந்த அந்த வெள்ளை நிற பொதி விழுவதை கண்டார். அந்த குண்டு விழுவதை கண்டார். அவர் சாட்சியாக இருந்தார். மத்தியதரை கடலுக்கு மேலே 2 அமெரிக்க விமானங்கள் மோதிக்கொண்ட பிறகு சிதறிய 4 B-28 தெர்மோ நியூக்ளியர் குண்டுகளில் ஒன்று அங்கே விழுந்திருக்கிறது. இந்த B-28 குண்டுகளில் 3 கரையிலிருந்து வேறு இடங்கள்ல மீட்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதனுடைய முனை கண்டுபிடிக்கப்படவில்லை. அதுதான் நியூக்ளியர் முனை. இப்ப டைஃபி விபத்தும் மத்தியதரை கடல் சம்பவமும் ஆவணப்படுத்தப்பட்ட 32 விபத்துகளில் 2 மட்டும். இவர்கள் சொன்ன இந்த புரோக்கன் ஆரோ என்பது அணு ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விபத்து நிகழ்வை குறிக்கும் இராணுவ சொல். உதாரணமாக ஒரு அணு ஆயுதத்தின் இழப்பு அல்லது ஒரு அணு ஆயுதம் எதிர்பாராத விதமாக வெடிப்பது போன்றவை. அமெரிக்க தாக்குதல்களாலும் இதற்கு முந்தைய அமெரிக்க இஸ்ரேல் இலக்கு வைக்கப்பட்ட நடவடிக்கைகளாலும் ஈரானின் அணுசக்தி திட்டம் கணிசமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் தங்கள் திறன்களை மீண்டும் கட்டமைப்புக்கு சிறிது காலமே ஆகலாம் என்று போரியல் வல்லுநர்கள் தற்பொழுது கவலைப்படுகிறார்கள். ஒரு பக்கம் அணு ஆயுத குண்டுகள் காணாமல் போன ஒரு விஷயம் கவலை ஏற்படுத்துகிறது. இன்னொரு பக்கம் ஈரான் அணு ஆயுதத்தை கட்டமைப்பதற்கு ஒரு சில நாட்கள் போதும் என்றே இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். உலக பாதுகாப்பு நிபுணர் ஜெஃப்ரி லூயிஸ் குறிப்பிடும் பொழுது இந்த தாக்குதல் ஒரு ஆட்சியை அகற்றுவதில் வெற்றி பெறவில்லை என்றாலும் ஈரானில் இது போன்ற ஒரு திட்டத்தை மீண்டும் உருவாக்கும் திறன் கொண்ட ஆயிரக்கணக்கான மக்களை உருவாக்கி இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த தொழில்நுட்பமே பல தசாப்தங்கள் பழமையானது. மேலும் பழிவாங்கும் எண்ணம் கொண்ட ஈரான் வடகொரியா அடைந்த அதே முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அமெரிக்காவுடன் இது ஒரு ஆபத்தான விளையாட்டை அமெரிக்கா ஈரானோடு விளையாடுகிறது என்பதே தற்பொழுதுள்ள பிரச்சனை என்று பாதுகாப்பு நிபுணர் ஜெஃப்ரி லூயிஸ் தெரிவிக்கின்றார். அடுத்தது, ஈரானுக்கு ஆயுதங்கள் அனுப்ப சீனா முடிவு செய்தால் அது பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரானுடனான ஒரு ஆழமான பேச்சுவார்த்தைகள் குறித்து ட்ரம்ப் ஏப்ரல் 11 சனிக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது சொன்னார், ஈரானுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை சீனா வழங்கினால் பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்றும் ஜி ஜின்பிங்குக்கு அவர் நேரடி அச்சுறுத்தலை விடுத்திருக்கிறார். அடுத்த சில வாரங்களுக்குள் சீனா புதிய அமைப்புகளை ஈரானுக்கு அமைப்பும் புதிய ஆயுதங்களை ஈரானுக்கு அனுப்பும் என்று தற்பொழுது எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய இந்த அச்சுறுத்தல் வந்திருக்கிறது. சீனா அப்படி செய்தால் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் என்று அவர் தெரிவித்தது தற்பொழுது சீனாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக பாகிஸ்தான் அதிகாரிகள் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த வேளையில் அவரது இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் ஏற்கனவே ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் ஊடகங்களிடம் பேசும் பொழுதும் இந்த விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நிறைய அறிக்கைகள் தனக்கு வந்தன என்று அவர் குறிப்பிட்டார். என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் தான் வெல்வோம் என்றும் தெரிவித்தார். ஈரானை முற்றிலுமாக தோற்கடித்து விட்டோம் என்றும் குறிப்பிட்டார். இதற்கிடையில் ஈரானின் விமானப்படை, கடற்படை மற்றும் தலைமையை அமெரிக்கா செயலிழக்க செய்து விட்டதாகவும் 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனையான ஹார்முஸ் நீரிணையை திறக்க பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் தற்பொழுது ஹோர்முஸ் நீரிணை மிக பெரும் சிக்கலில் மாட்டப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணைக்கு எதிரான தனது அச்சுறுத்தல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துள்ள நிலையில் பாரசீக வளைகுடாவில் எந்த ஒரு தவறான கணிப்பையும் செய்ய வேண்டாம் என்று இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அமெரிக்காவையும் அதன் கூட்டாளிகளையும் எச்சரித்திருக்கிறது. அங்க எந்த பரிசோதனைக்கும் வந்துவிடாதீர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் செய்யும் எந்த ஒரு தவறான நகர்வும் அவர்களை நீரிணையில் ஒரு கொடிய அழிவு சுழலில் தள்ளும் என்று IRGC இன்று வெளியிட்ட பதிவில் தெரிவித்திருக்கிறது.
இந்த நீர்வழியின் மீது முழு அதிகாரம் கொண்ட ஈரானிய உயரடுக்கு ராணுவ படை குறிப்பிட்ட விதிமுறைகளின் கீழ் கப்பல்களை மட்டுமே கடந்து செல்ல அனுமதித்துக் கொண்டிருக்கிறது. ராணுவ கப்பல்கள் கடந்து செல்ல முயற்சித்தால் கடுமையான எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என்று மீண்டும் அது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் 20% ஒரு முக்கிய போக்குவரத்து மையம் தற்பொழுது பெரும் சிக்கலில் மாட்டப்பட்டிருக்கிறது. எரிசக்தி உயிர்நாடி தொடர்பாக ஈரானுடன் ஒரு உடன்பாட்டை எட்ட நம்பியிருந்த அதிபர் டிரம்ப் இஸ்லாமாபாத்தில் நீண்ட ராஜதந்திர முயற்சி தோல்வி அடைந்ததால் மீண்டும் விரக்தி அடைந்திருக்கிறார். அமெரிக்க கடற்படை ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக முற்றுகையை விதிக்கும் என்று அமெரிக்க அதிபர் சொன்னார். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அவர் சொன்ன இந்த விஷயம் ஹோர்முஸ் நீரிணைக்குள் நுழைய அல்லது வெளியேற முயற்சிக்கும் அனைத்து கப்பல்களையும் முற்றுகையிடப் போவதாக அமெரிக்க கடற்படை முற்றுகையிடப் போவதாக ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த முற்றுகையில் பிற நாடுகளும் பங்கேற்கும் என்று அதிபர் கூறிய பொழுதும் இதுவரை நேட்டோ கூட்டாளிகள் ஆதரவை பெற முடியவில்லை. அமெரிக்க ராணுவம் முழுமையாக தயாராக இருக்கிறது என்று ட்ரம்ப் தற்பொழுது குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆகவே ஐஆர்ஜிசி சொல்கின்றது, அங்கு ராணுவ நடவடிக்கைகள் அல்லது கனிவடி அகற்றப் போகின்றோம் என்று நீங்கள் வந்தால் நிச்சயமாக பெரிய அழிவு இருக்கிறது என்று ஐஆர்ஜிசி தெரிவித்திருக்கிறது. மிக பெரும் ஒரு பதட்டகரமான ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஹோர்முஸ் நீரிணை இருக்கிறது. அதை வைத்துத்தான் அரசியல் சுற்றி பின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சீனாவுக்கும் தற்பொழுது ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார். நல்லது நண்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸ்கள் எழுதுங்க. மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி.